கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இளைஞர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் இளைஞர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். வணக்கம், என் பேர் டிக்சன். என் பேர் சஞ்சீத். என் பேர் தமிழ். எங்களுக்கு ரேஷ் டிரைவிங் பண்றது பழக்கம். போன வாரம் கோயம்புத்தூர்ல ஹைவேல நாங்க ரேஷ் டிரைவிங் பண்ணதுனால பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபைன் போட்டு அனுப்பி விடுறப்போ நாங்கள் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போறப்போ வீடியோ எடுத்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரோட்ல போறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா வீடியோ எடுக்காதீங்க, போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காதீங்க. இந்த மாதிரி ரோட்ல வீடியோ எடுத்துட்டு போறது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இனிமேல் யாருமே வீடியோ எடுக்காதீங்க. அது எங்களுக்கு போலீஸ் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இனிமேல் எங்களை பார்த்து எது யாரும் பண்ணி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் டிக்சன். என் பேர் சஞ்சீத். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்கிட கேட்போம். நவமணிகண்டன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன விவரிங்க? சேலம் கிருஷ்ணன் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கிச் செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. நெடுஞ்சாலை ரோந்து படையினரும் கருமத்தம்பட்டி காவல்துறையினரும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கிய இளைஞர்கள் 3 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அவர்கள் திருப்பூரை சேர்ந்த சங்கை, கிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு என்பது தெரிய வந்தது. இவர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வருவதும் 3 பேரும் நண்பர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 3 பேரின் முகவரியை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவர்களுக்கு அபராதம் விதித்து அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தனர். ஆனால் இளைஞர்கள் காவல் நிலையத்துக்கு வந்து சென்றதை ரீல்ஸாக பதிவிட்டு அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சமூக வலைதள காட்சிகளை பார்த்த கோவை கருமத்தம்பட்டி காவல்துறையினர் மீண்டும் அந்த இளைஞர்கள் 3 பேரையும் அழைத்து அவர்கள் மீது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்குவது என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ததுடன் 3 பேரின் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 3 இருசக்கர வாகனங்களும் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இளைஞர்களின் பெற்றோர்கள் வருத்தம் தெரிவித்ததை அடுத்து 3 இளைஞர்களும் காவல் நிலைய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். மேலும் இளைஞர்கள் 3 பேரும் தாங்கள் செய்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோவும் வெளியிட்டனர். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி இருக்கிறது. தற்போது 3 பேரையும் காவல்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.